மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். யூடியூப்ல எல்லாருமே வந்து ட்ரோல் பாய் காரன் அப்படிங்கிற இந்த ஒரு சேனலை மிஸ் பண்ணியிருக்கவும் மாட்டோம், பார்க்காம இருந்திருக்கவும் மாட்டோம். அதுல கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து ரொம்ப அளவில் சூப்பராகவே வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாப்ல. இவர் திடீர்னு சடனா ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப சேடா வீடியோஸ் போட்டு இதுக்கப்புறம் நான் குவிட் பண்றேன் அப்படின்னு பார்த்த உடனே என்னாச்சு யூடியூப்ல இருந்தே ஒரு மூவ் ஆன் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு விஷயம் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய. ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்த ஒரு நபர்னுடைய லைஃப் இப்போ ஓகே, இப்போ நல்லா ஒரு சஸ்டைன் ஆகி ஓகேவா இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து வேற ஒரு நபர் 2 பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஒன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருந்ததுனால நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லியிருக்காரு. ஸோ தட் கிரண் வந்து தனியா அவங்க ஃபேமிலிஸோட எல்லாருமே மூவ் ஆன் ஆயிட்டு இதுக்கப்புறம் அந்த சேனலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ட்ரோல் பாய் காரன் அஃபிஷியல் அப்படிங்கறத என்னுடைய சேனல் அப்படிங்கறத எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1.3 மில்லியன் இன்னைய வரைக்கும் அவ்வளவு அளவுக்கு சூப்பரான ஒரு ரீச். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல மோர் ஓவர் ஒரு 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இல்லையா? ஒரு 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல 8 புள்ளி சம்திங் இருந்துச்சு. அத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு போயிட்டாங்கன்னு வருத்தப்பட்ட அந்த நபருக்கு அவருக்காக மட்டும் அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்காக மட்டும் ஒரு பாவத்தின் அடிப்படையில இல்லாம அவரு தனியா இவ்வளவு ஃபீல் பண்ணி வந்துட்டாரு. இதுக்கப்புறமும் அவர் சூப்பரான வீடியோஸ் கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குப்பா அந்த பையன் மேல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்பிக்கை எல்லாத்தையும் குவிச்சு மக்கள் வந்து அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோ அப்படின்னா, அவர் இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தாரு. இப்ப அந்த சேனல் இருக்கு பாத்தீங்களா, பழைய சேனல் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அங்க போய் எக்கச்சக்க பேர் செம்ம திட்டுறாங்க கமெண்ட் பாக்ஸஸ். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. பார்க்கும்போது என்னவோ ஷேர் பண்ணணும்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ யோசிச்சு பார்த்தா கிரண் மாதிரி பல பேர் நிறைய ஈவன் ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஈவன் வந்து எந்த விஷயம் ஆகட்டும், சம்திங் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில பண்றோம்னா நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிற்கும்ன்றத எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ் இஃப் யூஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு டாக்குமெண்ட்டா, ரிட்டன் டாக்குமெண்ட்டா தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. இட் வில் பி சேஃப் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. கரெக்டா? நம்ம பாட்டுக்கும் வச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய இதுல அக்கௌண்ட் அவருக்கு போகுதுன்றதுனால அமௌண்ட் அங்கே போகுது, இவங்க சம்பளம் மாதிரி இதை வாங்கிக்கிட்டு கடைசியில் உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி தொட்டி விட்டாங்க. பீப்புள்ஸ் எப்போ வேணா எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷன்ஸுக்கு வேணாலும் சுச்சுவேஷன் மாறுற மாதிரி மாறுவாங்க. அது நம்மளால வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க எந்த அளவு சேஃபா இருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்லது. இந்த மூலமா ஒரு அவேர்னஸா ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, போட்டுட்டேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கிரண் வந்து இப்போ ஒரு லைஃப்ல இருந்து இப்போ திரும்ப மூவ் ஆன் ஆகி இப்போ எனக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறது சூப்பரா கிரியேட் பண்ணிட்டாருன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.